இன்றைய தினத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில துணைத் தலைவர், என்னுடைய இனிய நண்பர், மரியாதைக்குரிய அண்ணாச்சி கரு நாகராஜன் அவர்களுடைய பிறந்த நாள் இன்று. அவர்களுடைய இந்த பிறந்த நாளில் அவரை பற்றியான ஒரு செய்தியை சொல்வதில் உண்மையிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இது ஒரு உண்மை செய்தி. 1962 ஆண்டில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களால் தென்காசி மாவட்டம், அன்றைக்கு திருநெல்வேலி மாவட்டமாக இருந்தது, தென்காசி மாவட்டத்தில் கடையம் அருகே ராமநதி ஜம்பு நதி அணைக்கட்டு திட்டம் என்று ஒரு அணைக்கட்டு திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள். அந்த அணைக்கட்டு திட்டத்தை கொண்டு வந்த அந்த காலகட்டத்திலேயே ராமநதி ஜம்பு நதி மேல்மட்ட கால்வாய் திட்டம் என்று அதையும் சேர்த்து கொண்டு வந்திருக்கின்றார்கள். ஒரு அணையை கட்டி அந்த அணையில் இருந்து வரக்கூடிய உபரி நீர்களையும் வெளியே கால்வாய் வழியாக கொண்டு சென்றால் அந்த கால்வாயின் வழியாக கிட்டத்தட்ட ஒரு 100 குளங்கள் பாசன வசதி பெறும், கிட்டத்தட்ட ஒரு 5000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என்று 1962 ஆண்டிலே ஒரு மாபெரும் திட்டத்தை தீட்டி அதற்கு அடிக்கலும் நாட்டி அந்த அணைக்கட்டை கட்டுவதற்கான தொடங்கி வைத்து வேலையும் நடைபெற்றிருந்தது. அந்த நேரத்தில் 1962 வேலையை தொடங்கிய பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் 1963 அவர் பதவியிலிருந்து ராஜினாமா பண்ணிட்டு பக்தவச்சலம் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்கின்றார்கள். பக்தவச்சலத்திற்கு பிறகு அறிஞர் அண்ணா அவர்கள் பதவிக்கு வருகின்றார்கள். ஆனால் அதற்கு பிறகு டாக்டர் கலைஞர் அவர்கள் பதவிக்கு வந்த போதுதான் 1974 ஆண்டில் அந்த அணைக்கட்டை திறந்து வைக்கின்றார்கள். 62 அடிக்கல் நாட்டப்பட்ட அந்த அணை 12 ஆண்டுகளுக்கு பிறகு டாக்டர் கலைஞர் அவர்களால் 1974 ஆண்டில் திறந்து வைக்கப்படுகிறது. அதன் பிறகு அந்த அணைக்கட்டு திட்டத்தோடு காமராஜர் கொண்டு வந்த ராமநதி ஜம்பு நதி மேல்மட்ட கால்வாய் திட்டத்தை அப்படியே கிடப்பில் போட்டிருந்தாங்க. அதுக்கு பிறகு அந்த அந்த கால்வாயை தோண்டவும் இல்லை, கால்வாயை யாரும் கண்டுக்கிடவும் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 49 ஆண்டுகளுக்கு பிறகு 2011 ஆண்டில் கரு நாகராஜன் அவர்கள் தான் அந்த திட்டத்திற்கு ஒரு உயிர் கொடுத்தார்கள். எப்படி அப்படின்னா, சமத்துவ மக்கள் கட்சியின் சார்பாக அதனுடைய தலைவராக இருந்த மரியாதைக்குரிய அண்ணாச்சி சரத்குமார் அவர்கள் அன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி ஏற்படுத்தி அந்த கட்சியினுடைய சின்னத்திலே போட்டியிடுவதற்காக தென்காசியை கேட்டார்கள். ஏற்கனவே தென்காசியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணாமலை அண்ணாச்சி அவர்களுக்கு தென்காசியை ஒதுக்கிவிட்டார்கள். அப்படி இருந்தும் கூட சரத்குமார் அவர்கள் கேட்ட காரணத்தினால் அண்ணாமலை அண்ணாச்சி அவர்களை எடுத்துவிட்டு சரத்குமார் அவர்களுக்கு அந்த வாய்ப்பை அன்றைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அந்த வாய்ப்பை வழங்கினார்கள். அந்த வாய்ப்பை வழங்கிய போது கரு நாகராஜன் அவர்கள் ஒரு தேர்தல் அறிக்கையை தயாரிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அவருக்கு ஏற்படுகிறது. இந்த தென்காசி தொகுதி மக்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறது என்பதை ஆராய்வதற்காக இந்த பகுதிக்கு வந்தார்கள். அப்படி வருகின்ற போது இந்த பகுதி மக்களால் கிட்டத்தட்ட காமராஜர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் இன்றைக்கு கைவிடப்பட்டு விட்டது. அந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டால் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 100க்கும் மேற்பட்ட கிராமங்கள், இந்த பகுதியில் இருக்க கிராமங்கள்லாம் பயன்பெறும். கிட்டத்தட்ட இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வாழ்கின்ற மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட 80% மக்கள் நாடார்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இந்த திட்டம் நிறைவேறினால் இந்த பகுதி மக்களுக்கு பெரிதும் பிரயோஜனமா இருக்கும். அதனால ராமநதி ஜம்பு நதி மேல்மட்ட கால்வாய் திட்டத்தை மீண்டும் கொண்டு வர வேண்டும். அதற்கு நீங்கள் ஒரு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். இதில் தேர்தல் அறிக்கையாக கொடுக்க வேண்டும் என்று தேர்தல் வாக்குறுதியாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி
மக்களுடைய கருத்தை கேட்டு அன்றைக்கு சமத்துவ மக்கள் கட்சியின் சார்பாக தேர்தல் வாக்குறுதியாக இதை கொடுக்க சொன்னார்கள். அன்றைக்கு சரத்குமார் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்தார்கள். ராமநதி ஜம்பநதி மேல்மட்ட கால்வாய் திட்டத்தை நான் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றால் நிச்சயமாக நான் கொண்டு வருவேன். கிட்டத்தட்ட 49 ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்ட இந்த திட்டத்தை நான் நிறைவேற்றி தருவேன் என்று சொல்லி அன்றைக்கு மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்தார்கள். அவர்கள் வாக்குறுதி கொடுத்ததற்கு ஏற்றாற் போல அதற்கான முயற்சிகளையும் எடுத்தார்கள். அன்றைக்கு இந்த பகுதியிலே ஒரு அமைச்சர் இருந்தார், செந்தூர் பாண்டியன் அவர்கள். அவர்களையும் இந்த திட்டத்திற்கு ஒத்துழைப்பு கொடுக்க சொல்லி அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களிடத்திலே பேசி இந்த திட்டத்திற்கு ஒரு ஒப்புதல் வாங்கி 110 விதியின் கீழ் இந்த திட்டத்திற்கு மீண்டும் ஒரு உயிர் கொடுத்து அதற்கான பணியை தொடங்குவதற்கான வேலைகளை செய்தார்கள். அதன் பிறகு யாரும் அதை பத்தி அந்த திட்டம் கொஞ்சம் கொஞ்சமா வேலை நடக்க தொடங்கியது. நிலம் கையகப்படுத்த விட வேண்டும், அளக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோமீட்டர் அளவுக்கு இந்த கால்வாயை தோண்டினா மட்டும்தான் தண்ணி வரும். அதற்கு சில பாலங்கள் அமைக்கணும், பாறைகளை உடைக்கணும், சில மரங்களை வெட்டணும். இந்த திட்டத்திற்கு இப்படிலாம் செஞ்சாதான் சீக்கிரத்துல என்ன செய்ய முடியும், கால்வாய் வெட்ட முடியும். இதெல்லாம் சீக்கிரம் நடக்கும் என்று சொல்லி அன்றைக்கு எல்லோரும் எதிர்பார்த்தார்கள். ஆனா நடக்கல. வேலையை தொடங்கினார்களே ஒழிய அதை முழுமையா என்ன செய்ய முடியல, முடிக்க முடியல. அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சிக்கு வந்தாங்க. அவங்களும் அந்த திட்டத்திற்கு பண்டெல்லாம் ஒதுக்கி இதை சீக்கிரம் முடிச்சிடணும்னு சொல்லி எல்லா வேலையும் பார்த்தாங்க. அவர்களாலும் அது நடக்கல. அன்றைக்கு அண்ணன் செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் அவர்கள் அந்த திட்டத்திற்காக நான் நிச்சயமாக நிறைவேற்றி தருவேன் என்று சொல்லி அவர்களும் கடுமையா அதுக்கான வேலைகள்லாம் செஞ்சு பார்த்தாங்க. அன்னைக்கும் நடக்கல. ஜம்பு நதி நாயகன் யார் என்று ஒரு காம்படிஷன் தான் வந்துச்ச ஒழிய ஆனா திட்டத்தினுடைய முழுமையான ஒரு பணி நடக்கல. அதன் பிறகு பழனி நாடார் அவர்கள் வருகின்றார்கள் இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக. அவர்களும் அதே கோரிக்கையை மக்களிடத்திலே சொல்லுகின்றார்கள். நான் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் நிச்சயமாக இந்த ராமநதி ஜம்பநதி மேல்மட்ட கால்வாய் திட்டத்தை நிறைவேற்றி தருவேன், நானும் முழுமையா முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒரு வாக்குறுதி கொடுத்தார்கள். அவர்களும் அதற்கான முயற்சியை எடுத்தார்கள். அவர்களுக்கு மிகவும் ஒத்துழைப்பாக அன்றைக்கு இந்த மாவட்டத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலராக இருந்த மரியாதைக்குரிய அண்ணன் சிவபத்மநாதன் அவர்கள் அதற்கு பெரிதும் முயற்சி எடுத்தார்கள். எந்த மாதிரியான முயற்சியை அவர்கள் கையில் எடுத்தார்கள் என்று சொன்னால், வனத்துறையானது அன்னைக்கு இதுக்கு ஒப்புதல் கொடுக்கல. வனத்துறையில ஒப்புதல் வாங்கினா தான் இதை தோண்ட முடியும், இல்லைன்னா இதை தோண்ட முடியாது அப்படிலாம் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அதற்கு அவர்களும் மிகப்பெரிய ஒத்துழைப்பு கொடுத்து மிகப்பெரிய அளவில் அதிகாரியை பார்த்து பேசினாங்க, மந்திரியை பார்த்து பேசினாங்க, முதலமைச்சரை பார்த்து பேசினாங்க. ஆனால் அதுவும் என்ன செய்யல, இன்னும் நடந்து முடியல. அண்ணன் ராம உதயசூரியன் அவர்கள் இந்த திட்டத்தை எம்எல்ஏ வந்து செஞ்சாலும் சரி செய்யட்டாலும் சரி, அமைச்சர் வந்து செஞ்சாலும் செய்யட்டாலும் பரவாயில்ல, நாம் இதற்கு களம் இறங்கி இதை எப்படியாவது முடிக்கணும்னு சொல்லி கடுமையாக ஒரு போராடி அவர்களும் அதற்கான முயற்சியை மேற்கொண்டார்கள். அண்ணன் திடீர்னு ஒரு போட்டோ போடுவாங்க, இன்னைக்கு கால்வா தோண்டிக்கிட்டு இருக்காங்கம்பாங்க, மரத்தை பிடிங்கிட்டு இருக்காம்பாங்க. இப்படிலாம் அண்ணன் உதயசூரன் அவர்களும் அந்த இடத்துல போய் பார்த்து பல்வேறு போட்டோக்களை எல்லாம் போட்டாங்க. யார் ஜம்பு நதி நாயகன் என்று சொல்லி ஒருத்தர் நான் தான் ஜம்பு நதி நாயகன்னாரு, ஒருத்தர் நான் தான் ஜம்பு நதி நாயகன்னாரு, ஒருத்தர் நான் தான் ஜம்பு நதி இது பண்ணுவேன்னாரு. இப்படி இதைத்தான் சொன்னாங்களே ஒழிய அந்த திட்டத்தை முழுமையாக யாரும் முடிக்க முடியல. வனத்துறையில் அனுமதி வாங்குவதற்கே பல ஆண்டுகள் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. ஆனால் பழைய குற்றாலம் பகுதியை வனத்துறைக்கு ஒப்படைக்கிறதுக்கு 1 மாசத்துல ஒப்படைச்சிட்டாங்க. பழைய குற்றாலம் பகுதியை வனத்துறையில் ஒப்படைக்க கூடாது என்று இந்த பகுதி மக்கள் எல்லாரும் விரும்பினாங்க. அரசாங்கம் தயவு செய்து நீங்க பழைய குற்றாலத்தை வனத்துறையிட்ட ஒப்படைக்காதீங்க. பெருந்தலைவர் காமராஜர் அவர்களால் இயற்கையாக இல்லாமல் செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு அருவி அது. குற்றாலத்திற்கு வருகின்ற அந்த மக்கள் அங்க இருக்க ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருக்க அருவிகளில் மட்டும் குளித்து விட்டு சென்று விடக்கூடாது. மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கின்ற இது போன்ற எத்தனையோ அருவிகள் இருக்கிறது, தண்ணி வீணா போயிட்டு இருக்கு, மக்கள் குளித்து மகிழ்ச்சி அடைய வேண்டும்
என்ற நல்ல நோக்கத்தோடு பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் செயற்கையாக உருவாக்கிய அறிவுதான் பழைய குற்றாலம். அந்த அறிவியை கூட நீங்கள் வனத்துறையிடம் ஒப்படைக்காதீர்கள் என்று மக்கள், இந்த பகுதி மக்கள் எத்தனையோ மனுக்கள் எல்லாம் கொடுத்து கலெக்டர் எல்லாம் பேசி, நாங்களும் தமிழ்நாடு நாடார் உறவின் முறைகள் கூட்டமைப்பின் சார்பாக கோரிக்கைகள் எல்லாம் முன் வச்சோம். ஆனால் பழைய குற்றாலத்தை வனத்துறையிடம் ஒப்படைக்கிற ஒரு மாசத்துல ஒப்படைச்சிட்டாங்க. மக்களுடைய வாழ்வாதாரம், விவசாயிகளுடைய வாழ்வாதாரம், மக்கள் குடிநீர் பிரச்சனை, தண்ணீர் பிரச்சனை தீர்க்கக்கூடிய ஒரு 7-8 கிலோமீட்டர் தோண்டக்கூடிய ஒரு கால்வாய்க்கு ஒரு வனத்துறையிட ஒப்புதல் வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட பல ஆண்டுகளா இருக்கு. எப்படி தமிழக மக்களை நிர்வாகம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு நீங்களாம் தெரிஞ்சுக்கங்க. அப்படி கிடப்பில் போடப்பட்ட அந்த திட்டத்தை உயிர் கொடுத்தவர் தான் கரு நாகராஜன் அவர்கள். அவர்கள் உயிர் கொடுத்ததுக்கு பிறகுதான் இவ்வளவு வேலை நடக்க ஆரம்பிச்சது. ஜெயலலிதா அவர்கள் அறிவித்தார்கள். அதன் பிறகு எடப்பாடி அவர்கள் அதற்கான கொஞ்சம் ஃபண்டுகளை ஒதுக்குனாங்க. இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்த பிறகு இவர்களும் அதற்கு கொஞ்சம் ஃபண்டுகளை ஒதுக்குனாங்க. ஆனால் யாரும் முழுமையாக அந்த வேலை முடிவடையவில்லை. ஏதோ கடமைக்கு மக்களை ஏமாத்துறதுக்கு கொஞ்ச தூரம் தோண்டுவாங்க, பிறகு கடப்புல போட்டுருவாங்க. இப்படிதான் அந்த வேலை நடந்து கொண்டு இருக்கு. எதற்காக நான் இன்றைக்கு பதிவு செய்ய சொன்னால், தமிழகத்தை காங்கிரஸ் கட்சி ஆண்டாச்சு, திராவிட முன்னேற்ற கழகம் ஆண்டாச்சு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆண்டாச்சு. இவருடைய ஆட்சி காலத்தில் நடைபெறாத இந்த வேலை, முடிக்கப்படாத இந்த வேலை, ஒருவேளை வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் தென்காசி தொகுதியில் ஒருவேளை கருநாகராஜன் அவர்கள் போட்டியிட்டு அவர்கள் வெற்றி பெற்ற பிறகுதான் இந்த திட்டம் நிறைவேற வேண்டும் என்று இருக்கிறதா அப்படின்னு தான் தெரியல. திட்டத்திற்கு யார் உயிர் கொடுத்தார்களோ அவர்கள் தான் இந்த திட்டத்தை முழுமையாக முடிக்க வேண்டும் என்று இறைவன் விதியை எழுதி வைத்திருக்கிறானா என்று தெரியல. எதற்காக நான் இதை பதிவு செய்கிறேன் என்று சொன்னால், 2011 ஆண்டில் உயிர் கொடுக்கப்பட்ட இந்த திட்டம் கிட்டத்தட்ட 15 வருஷமா இன்னைக்கு ஒரு 5 கிலோமீட்டர்ல கால்வாயை தோண்டி கட்டி தண்ணி திறந்து விடுவதற்கு 15 ஆண்டுகள் ஆகி கூட இன்னும் அதை முடிக்க முடியல. அப்படின்னா அரசு நம்மளை எல்லாம் எந்த அளவிற்கு வழிநடத்தி கொண்டு இருக்கிறது என்பதையெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. இன்னைக்கு இந்த செய்தியை பார்த்த உடனே கேட்பாங்க, நாங்கெல்லாம் அவ்வளவு எங்க ஆட்சியில் அவ்வளவு பணத்தை ஒதுக்கணும், எங்க ஆட்சியில் எவ்வளவு பணத்தை ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லி. நான் எதற்காக இதை இன்னும் ஆழமா பதிவு செய்யறேன் அப்படின்னு சொன்னா, முழுக்க அந்த பகுதியில் இந்த கால்வாய் திட்டம் நிறைவேற்றப்பட்டால் பயனடையக்கூடிய 80% பயனடையக்கூடியவர்கள் நாடார்கள். ஆனால் இந்த திட்டம் முழுமையாக இன்னும் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நாடார் சங்கங்களும் நாடார் சமுதாயத்தை சேர்ந்த பெண்களும் இறங்கி, விவசாயிகளும் இறங்கி, ஒட்டுமொத்தமாக அரசியலுக்கு அப்பாற்பட்டு நீங்கள் போராட்டத்தை நடத்தினால் மட்டும்தான் இந்த ராமநதி ஜம்பு நதி மேல்மட்டை கால்வாய் திட்டம் முழுமையா நிறைவடையும். இந்த திட்டத்தை கிட்டத்தட்ட 62க்கு பிறகு 2011 ஆண்டுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, 2011க்கு முன்னாடி எத்தனையோ சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்திருப்பாங்க 49 வருஷத்துல. ஆனா யாரும் அந்த திட்டத்தை பற்றி கண்டுகொள்ளவே இல்லை. அப்படி கிடப்பில் போடப்பட்ட ஒரு திட்டத்தை, அரை நூற்றாண்டாக கிடப்பில் போடப்பட்ட ஒரு திட்டத்தை உயிர் கொடுத்து இன்னைக்கு வேலை நடந்து கொண்டிருக்குன்னா அதுக்கு மிகப்பெரிய காரணமாக இருந்தவர் இன்றைக்கு இந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி இந்த தைப்பூச திருநாளில் தனது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற எனது இனிய நண்பர் மரியாதைக்குரிய அண்ணாச்சி பாரதிய ஜனதா கட்சியினுடைய துணைத் தலைவர் கரு நாகராஜன் அவர்களைத்தான் சேரும். இந்த பிறந்த நாளில் அவர்களை தமிழ்நாடு நாடார் உறவின் முறைகள் கூட்டமைப்பின் சார்பில் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.